டெலிவரிக்கு பின்னாடி பெண்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். உடல் தோற்றத்திலயுமே மாற்றம் ஏற்படும். இதன் காரணமாக தான் மன அழுத்தம் ஏற்படுது. குழந்தைக்கு பிறர் யாரும் கொடுக்காத பராமரிப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது நடக்காத போது இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும். பெரியவங்க நாங்களா இதை அந்த காலத்துல ஃபாலோ பண்ணலையே, எங்களுக்கு எல்லாம் ஒன்னும் ஆகலையே, நாங்களா 4 குழந்தை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஏற்படும். குழந்தைய பிறர் தொட்டு தூக்குறத விரும்ப மாட்டோம். இது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பெண் குழந்தை பிறக்கிறத பெரும்பாலானோர் விரும்ப மாட்டாங்க. அதனால தாயை குறை சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க. தூக்கம் இல்லாம இருக்கிறது, பசி இல்லாம இருக்கிறது, வெறுப்பா இருக்கிறது, காரணமே இல்லாம அழுகிறது, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறது, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஏற்படும். இது சில நாள் இல்ல சில மாதங்கள்ல சரியாயிடும். ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கூட இருக்கிறவங்க நம்மளோட நிலைமையை புரிஞ்சு நமக்கு ஆறுதலா இருந்தாலே போதுமானதுதான். நல்ல சத்தான உணவு உட்கொள்ளணும். குழந்தை தூங்கும் போதே தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாய்க்கு சிரமமானதுதான். அதனால குடும்பத்துல ஒருத்தவங்களோட உதவி அவசியமானது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தை கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா யாரோ ஒருத்தவங்களோட உதவியோட 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் நமக்கான டைம் ஒதுக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் விட பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, டெலிவரிக்கு பின்னாடி வர மூல நோய். வீங்கிய ரத்த நாளம் ஆசன வாயை சுற்றி அதிக அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த மாதிரியான மூல நோய் ஏற்படுது. கருப்பை பெருசாக பெருசாக இடுப்புக்கு கீழே அதிக அழுத்தம் ஏற்படும். பிரசவிக்கும் போது நம்ம முக்கி குழந்தை பிறக்கிறதுனால இந்த நிலைமை மேலும் மோசமாகும். இது தாய்க்கு மிகப்பெரிய எரிச்சலூட்டு நிகழ்வாவே இருக்கும். பெரும்பாலானோர் இது வெளில சொல்ல விரும்ப மாட்டாங்க. இதுல இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா தண்ணீர் ஜூஸ் அதிகமாவே எடுத்துக்கணும். நார்ச்சத்து உணவுகளை உட்கொள்ளணும். வெதுவெதுப்பான நீர்ல 6 பாத் எடுத்துக்கலாம். நீண்ட நேரம் நிக்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது. மலம் கழிக்கும் போது வலியை தவிர்க்கிறதுக்காக டாக்டரோட பரிந்துரையின்படி மலமிளக்கியை எடுத்துக்கலாம். ஆனா மலமிளக்கியை தவிர்க்கிறதே நல்லது. பிரைவேட் பார்ட்ட எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். அதிக ஈரப்பதமும் எரிச்சல் ஊட்டும்.